கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு ஊரில் ஒரு மகா பெரிய பாவி என்று அழைக்கப்படுகிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள், ஒரு பெண். அந்த ஊர் அவளை முற்றிலுமாக ஒதுக்க அவளை ஒரு பாவி என்று அழைக்கிறது. ஆனால் அந்த பாவி யாருன்னு கேட்டாச்சுன்னா, ஒரு விபச்சாரம் செய்கிற ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ, அந்த ஊரே அவளை பாவி என்று ஒதுக்கி தள்ளுகிறது. ஆனால் ஒரு விசேஷத்தை பாருங்கள், அந்த ஸ்திரீ கூட அந்த ஊரில் இருக்கிற பெரிய மனிதர்கள், அந்த ஊரில் இருக்கிற நிறைய பேர் பாவம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களெல்லாம் பாவிகள் இல்லையாம். இந்த பாவம் செய்த அந்த ஸ்திரீ பாவத்துக்கு இடம் கொடுத்த அந்த ஸ்திரீ பாவின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எந்த மாதிரியான ஒரு நியாயத்தில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இருக்குது பாருங்கள். அப்போது ஒரு ஸ்திரீ பாவின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த ஸ்திரீயோடு கூட விபச்சாரம் செய்தவனும் பாவி தானே. அவன் சொல்கிறான் அவன் பாவி இல்லையா. அவன் தேவனுக்கு முன்பாக ஆடோ மாடோ அல்லது காணிகைகளையோ செலுத்தி நான் பாவி இல்லைன்னு சொல்லி அவன் தன்னைத்தானே சொல்லி கொண்டு இருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு பரிசேயன் வீட்டில் போய் உணவருந்த செல்லுகிறார். உணவருந்தும் பொழுது அவர்களுடைய பழக்கத்தில் கால்களை மடக்கி பின்னங்காக வைத்து அமர்ந்து சாப்பிடுவது அவர்களுடைய வழக்கம். அதுபோல் இயேசு கிறிஸ்து அங்கே உணவருந்தி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த ஊரால் ஒதுக்கப்பட்ட, அந்த மக்களால் ஒதுக்கப்பட்ட அந்த ஸ்திரீ, பாவி என்று தள்ளப்பட்ட அந்த ஸ்திரீ இயேசுவின் அண்டையில் வருகிறாள். அவர் அண்டையில் அவர் பின்னாக நின்று கண்ணீர் விட்டு அழுகிறாள். அதன் பிறகு அந்த பாதத்தில் நனைந்த கண்ணீரை தன்னுடைய கூந்தலால் துடைத்து பல முறை முத்தம் செய்கிறாள். முத்தம் செய்து பின்பு அவளிடத்தில் இருந்த ஒரு பரிமள தைலத்தை அவருடைய பாதங்களில் ஊற்றி தடவி ஆராதிக்கிறாள். பிரியமானவர்களே, இந்த காரியத்திலிருந்து நம்ம எதை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்று இன்று சற்று சிந்திப்போம். உலகத்தால் நீங்கள் ஒதுக்கப்படுறீங்களா? உலகத்தால் தள்ளப்படுறீங்களா? உலகம் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அல்லது ஒரு அலுவலகத்தில் உங்களை எல்லாம் தள்ளி ஒதுக்குகிறார்களா? அல்லது இந்த உலகத்தின் பார்வையில் நீங்கள் ஒரு ஏழை அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்படுறீங்களா? ஐஸ்வர்யம் இல்லாத ஒரு பிள்ளையாக இருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. அந்த ஸ்திரீ முதலாவது இயேசு வண்டியில் வருகிறாள். அது எதற்கு ஒப்பாக சொல்லப்படுகிறதுன்னா, இந்த உலகத்தில் நம்ம பாவியாக இருக்கிறோன்னு சொல்லி எல்லாரும் ஒதுக்கினாலும் சரி, நம்ம முதலாவது நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்ல வேண்டும். அவருடைய பாத தண்டையில் நோக்கி செல்ல வேண்டும். இரண்டாவதாக அந்த ஸ்திரீ செய்கிற காரியத்தை பாருங்களேன். கண்ணீர் விட்டு அழுகிறாள். இப்போ கண்ணீர்னா எதை குறிக்குதுன்னு நம்ம சற்று யோசித்து பார்த்தோம்னா, நம்முடைய கண்களுக்குள்ள இருந்து நீரூற்று புறப்பட்டு வெளியே வருகிறது. அதாவது நம்முடைய இருதயத்தை நிரப்பி வைத்திருக்கிற சோர்வுகள், பாவங்கள், கசப்புகள், வெறுப்புகள் எல்லாம் நம்முடைய சிந்தைக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. நம்முடைய சிந்தையிலிருந்து அதை கண்ணீராக நம்ம வெளியே கொண்டு வரணுங்க. நீங்கள் உலகத்தார் மத்தியில் போயிட்டு உங்கள் கண்ணீரை சிந்தினீங்கன்னா, உங்களுக்கு பின்னாக சென்று உங்களை பற்றி புறம்பேசி நகைத்து சிரிப்பவர்களும் உண்டு. நீங்கள் யார்கிட்ட போகணுன்னா இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் போகணும்.
நம்மை உண்டாக்கின தேவன்கிட்ட தான் போகணும். அவர்கிட்ட போயிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற பாவங்களை, உங்களுக்குள்ளே இருக்கிற கசப்புகளை கண்ணீராக சிந்துங்க. எங்கே சிந்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பாதத்தில் சிந்தணும். அந்த பாதம்ன்றது எதை குறிக்குது அப்படின்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, பாதம் என்பது அவருடைய நற்செய்தி, அவருடைய உபதேசம். நற்செய்தி என்கிற பாதரட்சை அப்படின்னு எபிரேயரில் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நற்செய்தினாலே அந்த பாதத்தை தான் குறிக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தை அழகான பாதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நற்செய்தி கொண்டு வந்த பாதங்கள். அப்போது அந்த அந்த நற்செய்திக்குள்ளே, தேவனுடைய வசனங்களுக்குள்ளே நம்மை ஆராய்ந்து அறிந்து, நமக்குள்ளே இருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நினைத்து நம்முடைய கண்கள் குளமாக மாற வேண்டும், கண்ணீர் ஊற்றாக மாற வேண்டும், அதற்காக பரிதவித்து அழுக வேண்டும். அந்த கண்ணீர் தான் அவருடைய பாதத்தில் ஊற்றப்படுது. அந்த நற்செய்தி தான் கண்ணீராக மாறி வெளியே வந்து அவருடைய பாதத்தில் ஊற்றும்போது அது கண்ணீரால் நனையப்படும். அந்த தேவனுடைய இருதயம் நனைக்கப்படும். தேவனுடைய இருதயம், அதாவது தண்ணீரை ஊற்றின உடனே ஒரு செடி எப்படி ஒரு மகிழுதோ, ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றின உடனே அந்த வதங்கி போன செடி எப்படி ஒரு பளிச்சுன்னு அப்படியே ஒரு மலர்ந்து வருகிறது, அதுபோல் தேவனுடைய இருதயம், நம்ம மேலே கோபமாக இருக்கிற அந்த இருதயம், நம்ம மேலே பாரமாக இருக்கிற அந்த தேவனுடைய இருதயம் அந்த கண்ணீரால் நனைக்கும் போது அவருடைய இருதயம் குளிர்ந்து நம்மை மன்னிப்பார். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணீரை அவருடைய பாதத்தில் ஊற்றி இறுதியாக நம்ம என்ன செய்யணும்னா, அந்த அந்த ஸ்திரீ செய்தாங்க பாருங்களா, தன்னுடைய கூந்தலால் அவருடைய பாதத்தை துடைத்தார்கள். அதாவது ஒரு பெண்ணுக்கு ஒரு கூந்தல் அழகுன்னு சொல்லலாம், ஒரு கூந்தல் மகிமைன்னு சொல்லலாம். அதுபோல் ஒரு மனிதனுடைய கர்வம், மேட்டிமை, அவனுக்கு இந்த உலகத்தில் பெருமையாக இருக்கிற நினைக்கிற காரியங்கள்லாம் இருக்குது இல்லையா, படிப்பு, உலகத்தின் அறிவு, இது எல்லாத்தையும் நம்ம தேவனுக்கு கீழாக கொண்டு போகணும், அவருடைய பாதத்துக்கு கீழாக கொண்டு போகணும். அப்போ தான் தேவன் நம்மை உயர்த்துவார். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, அவருடைய படிப்பை நம்பி, என்னுடைய படிப்பு எனக்கு கை கொடுக்குங்க, என்னுடைய வேலை எனக்கு கை கொடுக்குங்க, என்னுடைய சரீரத்தின் பலன் எனக்கு கை கொடுக்குங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒரு சில பெண்கள் அவருடைய அழகை குறித்து மேட்டிமை அடைகிறார்கள். ஒரு சிலர் தன்னுடைய பதவியை குறித்து மேட்டிமை அடைகிறார்கள். அது எல்லாத்தையும் தேவனுடைய பாதத்துக்கு கீழ் குப்பையாக மாற்ற வேண்டும். முதலாவது தேவனுடைய நாமம் மகிம்படும்படியாக நாம் செய்வோமானால், பிரியமானவர்களே, அவருடைய சமாதானம் நம்மளை வந்து நிரப்பும், அவருடைய ஆறுதல்கள் நம்மளை நிரப்பும். கடைசியாக அந்த ஸ்திரீ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, முத்தமிடுறாங்க, ஓயாமல் முத்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நாம் இன்றைக்கி தேவன்கிட்ட இருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் உடனே மறந்து நம்முடைய உலக பிரகாரமான காரியத்துக்கு போய் சேரும். பாடுகள், ஒரு தேவைகள் ஏற்படும்போது கடவுள் நோக்கி ஓடுறோம். ஆனால் அதெல்லாம் பெற்றுக்கிட்ட பிற்பாடு கடவுளையே மறந்துடுறோம். தேவன் எதிர்பார்க்கறது என்னன்னு அப்படின்னா, நம்முடைய மனப்பூர்வமான நன்றி, நம்முடைய மனப்பூர்வமான ஸ்தோத்திர பலிகளை அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். 10 குஷ்டரோகிங்க வராங்க, 10 குஷ்டரோகிகளும் நன்மை பெற்றுக்கிறாங்க. ஆனால் ஒரே ஒருத்தன் தான் வந்து நன்றி சொல்கிறான். ஏசப்பா கேட்குறார், மீதி 9 பேர் எங்கே? இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்குது. நன்மை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அநேகர், ஆனால் அதுக்கு பதிலாக தோத்திரம் சொல்கிறவங்க, நன்றி சொல்கிறவங்க வெகு சிலர். தேவன் நம்மக்கிட்ட இருந்து தோத்திர பலிகளை எதிர்பார்க்கிறார், நன்றிகளை எதிர்பார்க்கிறார். எனவே பிரியமானவர்களே, அந்த பெண்மணி ஓயாமல் முத்தம் செய்கிறார் அந்த பாதங்களுக்கு.
அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை நம்மை ரட்சித்தது அல்லவா? இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கங்கள் நம்மை சமாதானத்தை கொடுத்தது அல்லவா? ஒரு குடும்பத்தில் பணம், செல்வங்கள், வீடு, கார், பங்களா அனைத்தாலும் நிரப்பப்பட்டிருந்தாலும் அந்த இருதயத்துக்குள்ளே சமாதானம் இல்லைன்னா, அந்த குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி இல்லைன்னா நரகமான குடும்பமாக அது எண்ணப்படும். அப்போ அது இல்லைன்னா என்ன அர்த்தங்க அப்படின்னா, தேவன் அன்பாக இருக்கிறார். அந்த அன்பு நம்ம ஒருவருக்கு ஒருவர் வரணும்னா நம்முடைய எல்லார் இருதயத்திலையும் தேவன் வந்து தங்கியிருக்கணும். அப்போ தான் அன்பாக இருக்க முடியும். தேவன் இல்லாத இருதயம் அன்பு இல்லாத இருதயம். கணவன் சொல்கிறாரு மனைவி அன்பு செய்யலை, மனைவி சொல்கிறாங்க கணவன் அன்பு செய்யலை. அன்பு எப்படிங்க வரும்? உலகத்தையே நினச்சிட்டு இருந்தால், உலகத்தினுடைய செல்வங்களையும் நம்முடைய பெருமைகளையும் நம்ம நினச்சிட்டு இருந்தால் தேவன் நமக்குள்ளே எப்படி வருவார்? அன்பு எப்படி வரும்? அன்பு வந்தால் தானே சமாதானமே வரும். நம்ம யோசித்து பார்க்கணும். அன்பு, சமாதானம் இவையெல்லாம் வரணும்னா தேவன் நமக்கு நம்முடைய இருதயங்களில் வரணும். தேவன் நம்ம இருதயத்தில் வந்து நிரப்பி நம்மை அன்பால் அரவணைக்கணும்னு சொல்லியாச்சுன்னா, அவரோட பாதத்தண்டையில் போங்க, கண்ணீர் விட்டு அழுங்க, உங்களுடைய குற்றங்களையும் குறைகளையும் மீறுதல்களையும் நினைத்து கடைசியாக உங்களுடைய பெருமைகளை அவர் பாதத்தின் அழுகே கீழே போட்டு அமிழ்த்துங்க. நான் ஒன்றுமில்லை, என்னுடைய படிப்பு ஒன்றுமில்லை, என்னுடைய தேவன் தான் எனக்கு எல்லாற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார் என்று ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமானால் தேவனுடைய சமாதானம் நம்ம நிரப்பும். கடைசியாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மகளே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மகிழ்ச்சியாக போ, சமாதானத்தோடு போ என்று சொல்லுகிறார். ஒவ்வொருவருடைய விசுவாசந்தாங்க. இப்போ அந்த பாவியான ஸ்திரியை இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு போனது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுடைய விசுவாசம். நான் கூட இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். இதை வந்து ஒரு நிமிஷம் கூட கேட்காம தள்ளிட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. அந்த நற்செய்தியை கேட்காம உதறிட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் கடைசி வரை கேட்கிற உங்களுக்கு தான் ஆசீர்வாதம். கடைசி வரை கேட்டு நம்முடைய இருதயத்தில் உணர்வு உண்டவர்களாக மாறி தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது தான் அந்த தேவனுடைய சமாதானம், சந்தோஷம் கிடைக்கும். கடைசி வரை நீங்கள் கேட்டு உணர்வடைந்து நீங்கள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இந்த பதிவை செய்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, மற்றவர்களும் இந்த செய்தியை கேட்டு ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்கள். இந்த செய்தி மற்றவரோடு பகிர்ந்து கூட அவர்களும் தன்னுடைய இருதயத்தில் உணர்வடைந்து தேவனுக்கு பின்னாக வர நீங்கள் ஒரு உதவிகரமாக இருங்கள். இந்த கால வேளையில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என் அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறப்பா. இவருடைய இருதயத்தில் இவர்கள் குத்தப்பட்டவர்களாய் தேவனுக்கு எதிராக தன்னைத்தானே பெருமையாக நினைத்து கொண்டிருந்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து, குற்றங்களை எல்லாம் மன்னித்து இவருடைய இருதயத்துக்குள்ளே வாசம் செய்யுங்கப்பா. எங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து தங்குங்கப்பா. இதோ இந்த நேரத்தில் உங்களுடைய பாதத்தின் அருகே என்னுடைய கண்ணீர் துளிகளை சிந்துகிறோம். நாங்கள் பெருமையாக நினைத்து கொண்டிருந்த எங்களுடைய படிப்பு, எங்களுடைய பலம், எங்களுடைய அறிவு எல்லாவற்றையும் உங்களுடைய பாதத்தின் அருகே சமர்ப்பிக்கிறோம். நீர் மாத்திரமே எங்களுக்கு உயர்ந்தவராக இருக்கிறீர். நீர் மாத்திரமே எங்களுக்கு போதுமப்பா. உம்முடைய வல்லமை உள்ள கரம் எங்களை தொட்டால் அதுவே போதும் தகப்பனே. நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதித்து எங்கள் குடும்பங்களில் இருக்கிற வறுமைகள், பலவீனங்கள், குடும்பத்துக்கு தேவையான அனைத்து செல்வங்களை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. விசேஷமாக சமாதானம், சந்தோஷம்
திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியம், குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வம், சரீர பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு நற்சுகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நாங்கள் எல்லோரும் உம்முடைய ஜீவனுள்ள பாதையை நோக்கி ஓடி வரவும், அந்த பாதையில் நாங்கள் இடறி விழாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளவும் உம்முடைய அன்பை இந்த நேரத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து கிறிஸ்துக்குள்ளாக நாங்கள் வாழ வளர எங்களை சமர்ப்பிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், அன்பு செய்கிறார். இன்றைய தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கீங்க. தொடர்ந்து இயேசப்பாவோடு இருங்க. கர்த்தர் இயேசப்பா நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன், ஆமீன். God bless you.